Central Government, Unit 2, Standard 10, Civics, Social Science. இன்ட்ரடக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தி சுப்ரீம் கவர்மெண்ட் இன் ஆ கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய நாடை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பவர் பெரிய ஒரு கவர்மெண்ட், சுப்பீரியர் கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு தலைமை இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட். த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அட் நியூ டெல்லி. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நியூ டெல்லி. ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும் பார்ட் 5 அப்படிங்கிற இதில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் 4ல் ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவை பற்றி சொல்லுது. அதாவது நம்ம நாட்டினுடைய சுப்ரீம் பவர்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய டீலிங்ஸ் எல்லாம் என்ன அதை பற்றி சொல்கிறது தான் நம்ம ஆர்டிகல் 52லேருந்து 78. Our constitution provides for a democratic form of government. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்மளுடைய கவர்மெண்ட் யார் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஃபார்ம் தான் நம்மளது. அதாவது மக்களே வந்து தன்னுடைய தலைவர்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஆட்சி செய்கிற ஃபார்ம் தான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய ஃபார்ம், டெமோக்ராட்டிக் ஃபார்ம். The makers of the Indian Constitution, by giving due recognition to the vastness and plural character of our nation, have provided a federal arrangement for her governance. ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இதை தயாரித்த நம்மளுடைய அந்த மேக்கர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய நாடு வந்து ரொம்ப பெருசு, இங்கே வேஸ்ட்னஸ் அப்படின்னா ரொம்ப பெருசு. ப்ளூரல் கேரக்டர்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ஸ், ஒரு நிறைய பெரிய இடமா நம்மளோட இந்தியா இருக்கிறதுனால என்ன ஆச்சு, என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாதிரி அந்த பவர்ஸுடைய பிரிவினைகள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு பவர்ஸை வந்து பிரித்து கொடுத்தாங்க. அதுதான் வந்து ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 organs, namely Union Executive, Legislature, Judiciary. ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தலைமையகம் மாதிரி. அடுத்து லெஜிஸ்லேச்சர்ன்றது எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சபை. ஜுடிஷியரின்றது கோர்ட்டு, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள் சொல்லுவோம், அது ஜுடிஷியரி. த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், இப்போ இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரசிடெண்ட் இந்த பிக்சரில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து வைஸ் பிரசிடெண்ட் இருப்பார், அடுத்து பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவரில் தான் வருவாங்க. அடுத்து லெஜிஸ்லேச்சர் இஸ் நோன் அஸ் பார்லிமெண்ட். லெஜிஸ்லேச்சர்ன்றது அந்த சட்டசபை, அதெல்லாம் தான் வந்து லெஜிஸ்லேச்சர் சொல்கிறோம். ஸோ அதை தான் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த லெஜிஸ்லேச்சர் இஸ் நோன் அஸ் பார்லிமெண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 houses. இந்த பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 houses இருக்குது. ஒன்று ராஜ்யசபா சொல்கிறோம், இன்னொன்று வந்து லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம். The Union Judiciary consists of Supreme Court of India. ஸோ இந்த சட்டங்கள், அந்த கோர்ட், அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜுடிஷியரியில் ஹையஸ்ட் கோர்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அதில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது தலைமை நீதிபதி சொல்லுவோம், அவங்க இருப்பார். அவருக்கு கீழே 27 மற்ற ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு அமைப்பு. ஸோ இந்த பிக்சரில் அப்படியே பார்த்துடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் பவரில் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வராங்க. இந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்றதுல பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பார்லிமெண்ட் 2ஆக பிரியுது, ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று வந்து லோக்சபா. இங்கே ராஜ்யசபா அப்படின்றது பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த லோக்சபா அப்படின்றத நம்ம வந்து எலெக்ஷனில் ஓட்டெல்லாம் போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து சபை உண்டாகிறது தான் வந்து லோக்சபா. ஆனால் இந்த ராஜ்யசபா பார்த்திங்கன்னா அது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பெர்மனெண்ட். அது இவங்க இல்லாத போது அவங்க வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. அடுத்து ஜுடிஷியரி. இந்த லோக்சபாவில், இந்த ராஜ்யசபாவில் எத்தனை இருப்பாங்கன்னா 238 எலெக்டட் பை ஸ்டேட் அசம்பிளி. ஸோ அந்தந்த ஸ்டேட்லேருந்து அசம்பிளி செலக்ட் ஆனவங்க 238 பேர் இந்த ராஜ்யசபாவில் பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. அதில் 12 பேரை வந்து பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவார். முக்கியமான பதவிகளில் வந்து 12 பேரை நாமினேட் பண்ணுவார் பிரசிடெண்ட். லோக்சபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 543 வந்து நம்ம எலெக்ஷன் மூலயமா நம்ம அவங்கள வந்து தேர்ந்தெடுப்போம். மொத்தம் 543 பேரை செலக்ட் பண்ணுவோம். அடுத்து 2 பேரை வந்து பிரசிடெண்ட் வந்து இந்த ஹவுஸ்க்கு நாமினேட் பண்ணுவார்.
எலெக்ஷன் மூலியமாக இல்லாமல் அப்படியே டைரக்ட் நியமனம் மாதிரி போட்டு கொடுத்துருவார். ஸோ ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா 12 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, லோக்சபாவில் 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. தென் ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதில் ஹெட் யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவருக்கு கீழே பார்த்திங்கன்னா 27 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட், நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் தான். நம்மளுடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட். In the scheme of parliamentary system of government provided by the constitution, the president is the nominal executive authority. So பெரிய போஸ்ட் பவரில் இருக்கக்கூடியவங்க யாருன்னா பிரசிடெண்ட் தான். The chief executive of Indian Union is the president. ஸோ நம்மளுடைய மொத்த இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சீஃப் தலைமை போஸ்டிங்கில் இருக்கிறவர் நம்மளுடைய பிரசிடெண்ட். இஸ் டெசிக்னேட்டட் as the first citizen of India. அவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் குடிமகன், இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம பிரசிடெண்ட் தான். இஸ் a supreme commander of the armed forces. ஸோ நம்மளுடைய படைகள் எல்லா படைகளுக்கும் கமாண்டர், அதாவது பவர் ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய கமாண்டர் யாருன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் கண்ட்ரோலில் தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். த பிரசிடெண்ட் இஸ் ஆல்சோ தி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இப்போ நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லாம் படித்தோம் இல்லைங்களா, பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் படித்தோம். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் தான். இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்ஸ்டிடியூஷன் த ஜுடிஷியரி. ஸோ ஒரு ஜுடிஷியரி நடக்கணும், ஒரு கோர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கேசஸ் அது எல்லாமே பண்ணால் அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் வந்து இவர் தான். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 53 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 53 என்ன சொல்லுதுன்னா, த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன் ஷெல் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் விச் ஷெல் பி எக்ஸசைஸ்ட் பை ஹிம் டைரக்ட்லி ஆர் த்ரூ ஆஃபீஸர்ஸ் சப்பார்டினேட் டு ஹிம் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து இவர் எப்படிலாம் இவரே டைரெக்டாகவும் தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸை வந்து யூஸ் பண்ணியும் கூட அவருடைய பவர்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 53 வந்து சொல்லுது. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இப்போ ஒரு நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆகணும், அப்போ என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் எனக்கு தேவை? இப்போ எந்த ஜாபுக்கு போனாலும் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரசிடென்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், இந்திய நாட்டை சார்ந்த ஒரு குடிமகனாக இருக்கணும். He must have completed the age of 35 years. 35 வயசை கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும், கடந்திருக்கணும். He must not hold any office of profit under the union, state or local government. எந்த ஒரு கவர்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக அவங்க இருக்கவே கூடாது. He should have the other qualifications required to become a member of the Lok Sabha. ஸோ ஒரு சட்டசபையுடைய மெம்பராக ஆகிறதுக்கு அவருக்கு என்னெல்லாம் தகுதிகள் தேவைன்னு சொல்கிறாங்களோ, ஸோ அதன்படி அவங்க வந்து லோக்சபாவுடைய ஒரு மெம்பராக வந்து கட்டாயமாக இருக்கணும். His or her name should be proposed by at least 10 electors and seconded by another 10 electors of the electoral college which elects the president. ஸோ இப்போது பிரசிடெண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ், ஆல்ரெடி நம்ம எலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அவங்களாம் தான் வந்து இவங்களை எலெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 10 பேராவது இவரை செலக்ட் பண்ணியிருந்தோம், அடுத்தும் 10 பேராவது இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக முடியும். பிரசிடெண்ட் cannot be a member of the parliament. ஸோ அந்த பார்லிமெண்ட் சட்டசபை சொல்லும் இல்லையா, அதோடைய மெம்பராக வந்து இவர் கிடையாது. இவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஹையர் அத்தாரிட்டியாக உட்காந்துருக்கிறவர் இவர். ஆர் ஆஃப் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், எந்த ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எம்பியாவோ எம்எல்ஏவாவோ அந்த மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் இவர் இருக்கக்கூடாது. இஃப் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர், ஹிஸ் சீட் வில் பி டீம்ட் டு ஹேவ் பீன் வெக்கேட்டட் ஆன் தி டேட் ஹீ or she assumes the office of president. ஒரு வேளை சப்போஸ் எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, இவங்க வந்து இப்போ திடீர்னு பிரசிடென்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா அவர் இருந்த அந்த இடத்த வந்து வெக்கேட்டடாக சொல்லிடுவாங்க, வேக்கன்சியாக வந்து காட்டுவாங்க. அதாவது அந்த இடத்துல இல்லைன்ற மாதிரி காட்டிடுவாங்க இவங்க ஒன்ஸ் பிரசிடெண்ட்டாக ஆன உடனே. ஸோ அது வெற்றிடமாக வந்து காட்டக்கூடியது. அடுத்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட்டை நம்ம எப்படி எலெக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளுடைய பிரசிடெண்ட்டை அப்படின்னா, த பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை அன் எலெக்டோரல் காலேஜ் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய மெம்பர்ஸ் இவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு தான், ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஸோ அந்த ஒரு பேசிஸை வச்சு தான் எல்லோரும் சேர்ந்து எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த எலெக்டோரல் காலேஜ், இங்கே எலெக்டோரல் காலேஜ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்மளுடைய ஹெட்ஸ் consists of the elected members of the both houses of parliament and the elected members of the states and elected members of the national capital territory of Delhi and Pondicherry. ஸோ இவங்க யார், இந்த ஓட்டு போடுற தகுதி உடையவங்க யார்? இப்போ நம்ம
சிஎம்ஓ பிஎம்ஓ எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம ஓட்டு போடுறோம். ஆனால் மக்களே வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஓட்டு போடுறது கிடையாது. இவங்க ஆல்ரெடி நம்ம ஓட்டு போட்டு வச்சுருக்கிறவங்க தான் இப்போ பிரசிடெண்ட்டுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் யாருன்னா இந்த பார்லிமெண்ட் ஹவுசஸ் இருக்கு இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா ஹவுசஸில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த 2 ஹவுசஸில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஓட்டு தான். அதே மாதிரி ஸ்டேட்லனாயும் நம்ம சிஎம் இவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் கூட ஓட் போடுவாங்க. அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் அதே மாதிரி டெல்லி, பாண்டிச்சேரி அந்த மாதிரி கேபிட்டல் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியவங்களும் கூட ஓட்டு போடுற தகுதியுடையவங்க. ஒன்ஸ் எலெக்டட் ஆஸ் தி பிரசிடென்ட் ஹேஸ் டு டேக் அன் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் பிஃபோர் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரசிடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவர் யாருக்கு முன்னாடி தன்னுடைய பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய ஹையஸ்ட் அந்த ஜட்ஜஸ்லேயே ஹையஸ்ட் பவரில் இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜ், அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், தலைமை நீதிபதி சொல்லுவோம். ஸோ அவருக்கு முன்னாடி இவங்க வந்து பதவியை ஏற்றுக்கணும். த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் ஃபார் தி டேர்ம் ஆஃப் 5 years அண்ட் கேன் பி ரீஎலெக்டட். ஸோ இவருக்கு 5 வருஷம், ஒன்ஸ் பிரசிடெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா 5 வருஷம் அவருடைய காலம். மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்லையும் கூட இவரையே கூட நம்ம பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா சட்டமன்றத்தில் பிரசிடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது, அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். த பிரசிடெண்ட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி யூனியன் பார்லிமெண்ட். ஸோ யூனியன் பார்லிமெண்ட்டுடைய ஒரு அங்கம் வந்து இவர், முக்கியமான ஒரு பர்சன் வந்து இவர். ஹி இனாக்ரேட்ஸ் த செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட் பை அட்ரஸிங் இட். இங்கே அட்ரஸிங்னா அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இவர் தான், பிரசிடெண்ட் தான். ஆஃப்டர் தி ஜென்ரல் எலெக்ஷன், ஸோ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அவங்கள கொண்டு வந்து அந்த அமர்வில் உட்கார வச்சு அந்த அவங்களுடைய அந்த ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதும் நம்ம பிரசிடெண்ட் தான். அண்ட் ஆல்சோ அட் தி பிகினிங் ஆஃப் தி ஃபஸ்ட் செஷன் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட்டு அமர்வு எப்போ நடக்குதோ அப்போ வந்து இவர் தான் வந்து பிகினிங் ஸ்பீக்கராக இருப்பார். திஸ் அட்ரஸ் இஸ் எசென்ஷியலி ஐடென்டிக்கல் இன் நேச்சர் டு த ஸ்பீச் ஆஃப் தி தான். ஸோ ஒரு ராஜா தன்னுடைய அந்த பதவியிலேருந்து உட்காந்துட்டு பேசும்போது எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவல், அதாவது அந்த ஃபுல் பவர்ஸ் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். த பிரசிடென்ட் சம்மன்ஸ் பார்லிமெண்ட் அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ இயர். ஸோ பார்லிமெண்ட் வந்து 2 முறை, சட்டமன்றம் வந்து 2 முறை நடக்கிறதுக்காக இவர் வந்து கூப்பிடுவார். He may send messages to either house of the parliament with respect to the bill pending in the house. ஸோ ஒருவேளை ஏதாவது ஒரு பில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இங்கே பில் அப்படின்னா நம்ம பே பண்ணுற பில்ஸ் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே பில் அப்படின்றது என்ன, ஏதாவது ஒரு விஷயத்தை சட்டமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா அந்த சட்டமாக மாறத்துக்கு முந்தைய ஃபைலை தான் வந்து பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில் வந்து சட்டமாக மாறும் எப்போனா பிரசிடெண்ட்டுடைய சைன் வாங்கிக்கிட்டால் அந்த பில் வந்து சட்டம், லாவாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சட்டமாக மாற வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டை கூடுறதுக்கு இவர் வந்து மெசேஜ் அனுப்புவார். 2 ஹவுஸ்க்குமே கொண்டு வரத்துக்கு இவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ராஜ்யசபாவையும் கூட சொல்லலாம், லோக்சபாவையும் கூட சொல்கிறதுக்கு உண்டான பவர்ஸ் வந்து இவருக்கு இருக்குது. ஆல் பில்ஸ் பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் பிகம்ஸ் லாஸ் ஆஃப் ஆக்ட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் தி அசெட் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து சட்டமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான இங்கே பில் அப்படின்றது வந்து அதுக்குண்டான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இயக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து பில்ஸ் சொல்கிறோம். ஸோ அது எப்போ லாவாக மாறுது, அது எப்போ ஒரு சட்டமாக மாறுது அப்படின்னா இவருடைய சைன் வந்தால் மட்டும்தான். ஒருவேளை அந்த ஒரு பில்லில் இவர் சைன் போடலை அப்படின்னா அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரவே முடியாது. மணி பில்ஸ் cannot be introduced in the parliament without his approval. ஸோ இங்கே மணி பில்ஸ்ன்றது அந்த பட்ஜெட் சம்மந்தப்பட்ட பில்ஸை வந்து இவருடைய அப்ரூவல் இல்லாமல், இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் பார்லிமெண்ட்டில் வெளிப்படுத்தவே கூடாது. President terminates the sessions of both or any of the house of parliament. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ஹவுஸையும் இம்மீடியட்டாக வந்து அதை ஸ்டாப் பண்ணுற சொல்லக்கூடிய ஒரு பவரும் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. அந்த 2 ஹவுஸ் எந்த ஹவுஸாக இருந்தாலும் சரி இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அத்தாரிட்டி வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the house. ஸோ இப்போது அந்த லோக்சபா அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் லோக்சபாவில் இருக்கிறவங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து கலைக்கிறதுக்கும் கூட இவருக்கு வந்து பவர் இருக்குது. அவங்களுடைய எக்ஸ்பைரி இப்போ 5 வருஷம் இருக்குது, 5 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களை வந்து கலைச்சிடணும் அப்படின்னா, அப்படி கலைக்கணும் அப்படின்னா அதோடைய பவர் யார்கிட்ட இருக்குன்னா பிரசிடெண்ட்கிட்ட இருக்குது. He nominates 12 persons who are eminent in literature, science, sports, arts and social service to the Rajya Sabha. ஸோ ராஜ்யசபாவில் 12 நாமினிஸ் இருந்தாங்க, நாமினி மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து லோக்சபாவில் வந்து 2 பர்சன்ஸ் இருக்காங்கல்ல,
அந்த 12 பேரில் எதுலெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறவங்கள கொண்டு வந்து அதில் நியமனம் செய்வார். அவர் லிட்ரேச்சர், சயின்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்கள கொண்டு வந்து நாமினிஸாக அந்த இடத்துல மெம்பர்ஸாக ஆக்குவார் பிரசிடெண்ட். He can also nominate 2 persons belonging to Anglo-Indian community to the Lok Sabha. ஸோ அந்த லோக் சபாவில் 2 பேரை இவர் நாமினேட் பண்ணுறவங்கள அந்த 2 பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ-இந்தியன் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க. இஃப் இன் ஹிஸ் ஒப்பீனியன் தட் கம்யூனிட்டி இஸ் inadequately presented in the house. ஸோ ஒருவேளை அதோடைய தேவைகள் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை வந்து அவருக்கு செய்கிறதுக்குண்டான பவர் வந்து அவருக்கு இருக்குது. அடுத்து ஃபைனான்ஷியல் பவர். நிதித்துறையில் இவருக்கு என்னெல்லாம் வந்து பவர்ஸ் இருக்குது அப்படின்னா, மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் த பார்லிமெண்ட் ஒன்லி வித் ஹிஸ் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன். இவர் மணி பில்லை இன்றைக்கி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த பட்ஜெட்ஸ்க்கு உண்டான மணி பில்ஸ் வந்து இவங்களால் பாஸ் பண்ண முடியும். Annual budget of the central government is presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. So, அந்த ஃபைனான்ஸ் வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அந்த அதுதான் ஆனுவல் பட்ஜெட்னு சொல்லுவாங்க, வருஷத்துக்கு உண்டான பட்ஜெட். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லோக்சபா முன்னாடி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதை பண்ணுவார். அவர் முன்னாடியே பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்த ஆனுவல் பட்ஜெட்டை வந்து நான் லோக்சபாவில் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்றத சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அதை வெளிப்படுத்த முடியும். He causes to be laid before the parliament the annual financial statement, the union budget. ஸோ இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அவருடைய பெர்மிஷனால் இந்த ஃபைனான்சியல் பட்ஜெட்டை வந்து வெளியிடலாம். The Constitution of India places the contingency fund of India is at the disposal of the president. ஸோ இந்த கண்டின்ஜென்சி ஃபண்டுன்றது எமர்ஜென்சி டைமில் தேவைப்படுற விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி சில ஃபண்டு வந்து இவருடைய கண்ட்ரோலில் மட்டுமே வச்சுருப்பார். ஸோ அது அவருடைய அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த கண்டின்ஜென்சி ஃபண்டை வந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. நோ டிமாண்ட் ஃபார் தி கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் இஸ் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஏதாவது கிராண்ட்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களும் கூட இவர் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் கிராண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுக்க முடியும். He can make advances out of the contingency fund of India to meet any unexpected expenditure. ஏதோ ஒரு எதிர்பார்க்காத ஏதோ ஒரு செலவினங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட்லேருந்து இவர் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான அத்தாரிட்டி இவருக்கு மட்டும்தான் இருக்குது. He constitutes a finance commission after every 5 years or on the demand of the states to recommend the distribution of revenues between the central and the state. ஸோ இவர் அந்த ஃபைனான்ஸ் கமிஷனை கூப்பிட்டு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் தேவையான விஷயங்களெல்லாம் வந்து என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அமௌண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபைனான்ஸ் கமிஷனை வச்சு இவர் வந்து அதை தலைமை தாங்கி இவர் வந்து அதை பார்த்துக்கிறக்கூடிய பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்றது கோர்ட், ஜட்ஜ், அது சம்மந்தப்பட்ட தீர்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பவர்ஸ். ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் வந்து நம்ம பிரசிடெண்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆர்டிகல் 72 என்ன சொல்லுதுன்னா, கன்ஃபர்ஸ் ஆன் தி பிரசிடென்ட் பவர் டு கிராண்ட் பாடன். ஸோ அவர் வந்து கோர்ட் மூலியமாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த தண்டனைகளுக்கு பாடன் கொடுக்கலாம், ஃபர்கியூ கொடுக்கலாம், அதாவது மன்னிச்சு விடலாம். ரெப்ரீவ்ஸ் பண்ணலாம், ரெப்ரீவ்ஸ்னால் கேன்சல் பண்ணலாம், அந்த திருப்பியே வந்து இல்லைன்னு சொல்லி பண்ணிடலாம். ரெஸ்பைட் பண்ணலாம், போஸ்ட்மான் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மானும் பண்ணலாம். ஆர் ரெமிஷன் ஆஃப் தி பனிஷ்மெண்ட். ரெமிஷன் ரெடியூஸ், குறைக்கிறது. இப்போ 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்றது ஒரு 5 வருஷம் 2 வருஷம் அப்படி குறைக்கிறது. ஆர் டு கம்யூட் த சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ். கம்யூட் அப்படின்னா சேஞ்ச், இல்லைனா அந்த தீர்ப்பை வந்து மாற்றி சொல்கிறது. ஸோ இந்த எல்லா அத்தாரிட்டியும் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 72ல் சொல்கிறாங்க. In all cases where the punishment or sentence is by a court martial. ஸோ யாருக்கெல்லாம் இவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ட் மார்ஷியல் அப்படின்றது இங்கே யாருன்னா, மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஆர்மி ஃபோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட அந்த கோர்ட்லலாம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள். ஸோ ஆர்மி ஃபோர்ஸஸில் யாராவது அந்த கோர்ட்டில் ஏதாவது பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் கூட இவர் வந்து அது இந்த மாற்றி கொடுக்குறதோ இல்லை கேன்சல் பண்ணுறதோ போஸ்ட்மான் பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணலாம். இன் ஆல் கேசஸ் வேர் தி பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் ஃபார் அண்ட் ஸோ அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் யூனியன் லா. ஸோ நம்மளுடைய கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அந்த மாதிரி கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, இந்த ஜென்ரல் கோர்ட்ஸில் வரக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸையும் கூட இவங்க மாற்றி அமைக்கலாம். அண்ட் இன் ஆல் கேசஸ் வேர் தி சென்டென்ஸ் இஸ் அ சென்டென்ஸ் ஆஃப் டெத். ஒரு வேளை மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட அதையும் கூட எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஃபர்கிவ் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், போஸ்ட்மான் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யக்கூடிய அத்தாரிட்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது.
The president is not answerable to any court. ஸோ எந்த கோர்ட்டும் எந்த லாவும் இவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை. ஆனால் பார்லிமெண்ட்டில் இவரை வந்து கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தண்டனைகள் வந்து அவர் இது பண்ணி வச்சுருந்தாலோ சேஞ்சஸ் பண்ணால் பார்லிமெண்ட் மூலியமாக இவங்களை வந்து கொஷின் பண்ணலாம். யாரை? பிரசிடெண்ட்டை கொஷின் பண்ணலாம். அடுத்து மிலிட்ரி பவர்ஸ். ஸோ ஃபோர்ஸஸில் என்னெல்லாம் பவர் இவருக்கு இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 53(2) என்ன சொல்லுதுன்னா, த சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் தி யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் த பிரசிடென்ட். ஸோ சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இவர் வந்து நடந்துக்கணும். த பிரசிடென்ட் இஸ் does declare to the supreme commander of the defense force of the country. ஸோ நம்மளுடைய மொத்த ஃபோர்ஸ்க்கும் படைகள் எல்லா டோட்டல் ஃபோர்ஸ்க்கும் இவர் தான் வந்து சுப்ரீம் கமாண்டர். In the excess of this power, it is the president who can declare war against the country and make peace. ஸோ இவருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டை எதிர்த்து போர் தொடுக்கிறதோ இல்லைனா சமாதானம் பேசுகிறதோ இவருக்கு எல்லாத்துக்குமே இவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அடுத்து டிப்ளமேட்டிக் பவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா உடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மற்ற கண்ட்ரியில் போய்ட்டு அம்பாசிடர்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி மற்ற கண்ட்ரீஸ் உடைய ஆட்கள் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து அம்பாசிடர்ஸாக இருப்பாங்க, தூதுவர்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இவருடைய பவர் என்னன்னு பார்த்தா, த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அண்ட் ரிசீவ்ஸ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்டட் டு இந்தியா. ஸோ நம்ம நாட்டிலேருந்து மற்ற நாடுகளுக்கு நம்மளுடைய இந்தியன் டிப்ளமேட்ஸ் அனுப்பக்கூடிய அத்தாரிட்டி இவர்கிட்ட தான் இருக்குது. இவர் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபாரின்லேருந்து யாராவது டிப்ளமேட்ஸ் வந்திருந்தால் நம்ம இந்தியாவுக்கு அவங்கள வந்து பதவியில் ஏற்றுக்க வைக்கிறதும் பிரசிடென்ட் தான். The ambassador designate becomes ambassador after calling on the president and presenting his credential. உள்ள அம்பாசிடராக ஒருத்தர் வந்திருக்காங்க, அந்த பதவிக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னா இவர்கிட்ட கொண்டு வந்து அந்த இதெல்லாம் இவர் வந்து சொன்னாதான், இவரோட பெர்மிஷனோட தான் அந்த போஸ்டிங்கில் வந்து அவரால் ஒர்க் பண்ண முடியும். ஆல் ட்ரீட்டிஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர் என்டர்ட் இன் டு தி நேம் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ மற்ற நாடுகளோடு நம்ம செய்யக்கூடிய அக்ரிமெண்ட்டு, ட்ரீட்டிஸ் எதுவாக இருந்தாலும் இவருடைய பேரில் தான் வந்து நம்ம செய்யணும். ஃபாரின் கண்ட்ரிஸோட எந்த அஃபேர்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே நம்மளோட பிரசிடென்ட்டுடைய சைனோட தான் இது வந்து நடக்கணும். அடுத்து எமர்ஜென்சி பவர்ஸ். நாட்டுக்குள்ளே ஏதாவது எமர்ஜென்சி ஏற்படுதுன்னா அப்போ இவருக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னா, the president has been empowered by the constitution to proclaim emergency. ஸோ ஒரு எமர்ஜென்சி நம்ம நாட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி நம்ம பிரசிடென்ட் தான். ஆர்டிகல் 352 என்ன சொல்லுதுன்னா, powers on the president to make the proclamation of emergency on the grounds of war. ஸோ என்னெல்லாம் ஏற்பட்டால் எமர்ஜென்சியை வந்து நம்ம நாட்டில் அறிவிக்கலாம் அப்படின்னா, வார் ஏற்பட்டிருக்கு, இப்போது போர் நடந்துட்டுருக்கு எங்கேயாவது அப்படின்னா அதுக்கு இவர் எமர்ஜென்சின்றதை தெரிவிக்கலாம். அடுத்து எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னா மற்ற நாட்டுக்காரங்க யாராவது நம்ம மேலே தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் எமர்ஜென்சியை அறிவிக்கலாம். ஆர் ஆர்ம்டு ரெபிலியன், அதான் போர்க்கருவிகள்லாம் பயன்படுத்தி சண்டைகள் நடக்குதுன்னா அந்த இடத்துல இவங்க வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கலாம். இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்மளுடைய மொத்த நேஷனுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய எமர்ஜென்சி வந்து 352 ஆர்டிக்கல் சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பை டிக்ளேரிங் தட் தி கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட் cannot be run. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டால் செயல்படவே முடியல, இல்லை கவர்மெண்ட் அங்கே இல்லை, அங்கே பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த எமர்ஜென்சி வந்து ஸ்டேட்டுக்குள்ளே எமர்ஜென்சியை வந்து பிரசிடெண்ட் சொல்லணும். ஆர்டிகல் 356 சொல்லுது. ஸோ நாட்டில் ஏதாவது எமர்ஜென்சினாலும் அவர் தான் சொல்கிறாரு. குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாலும் பிரசிடெண்ட் தான் சொல்வார். 356 ஆர்டிக்கல் படி. அடுத்த ஆர்டிகல் 360. ஸோ ஆர்டிகல் 360 என்ன சொல்லுதுன்னா, the president is vested with the power to proclaim financial emergency. ஒருவேளை நம்ம நாட்டில் ஏதாவது பண பற்றாக்குறை, பணத்தினால ஏற்படக்கூடிய எமர்ஜென்சிஸ் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட பிரசிடெண்ட்டுக்கு தான் வந்து இதை வந்து அறிவிப்பார். If he is satisfied that the financial stability or the credit of India or any part of the India is threatened by any reason, ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் பவர் சரியில்லை, ஃபைனான்ஷியல் இது சரியில்லை அப்படின்ற பட்சங்கள் ஏற்படும் போது இந்த எமர்ஜென்சி வந்து இவர் அறிவிக்கலாம். யார்? பிரசிடெண்ட் அறிவிக்கலாம். அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. ரிமூவல் ஆஃப் தி பிரசிடெண்ட். ஸோ பிரசிடெண்ட் இப்போ ஒருத்தர் பதவியில் இருக்கார், அவரை வந்து அந்த பதவியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னும் போது, பிரசிடெண்ட் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 years. ஸோ ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக நம்ம நியமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க 5 வருஷத்துக்கு இருக்கலாம்.
எப்போலேருந்துன்னா ஃப்ரம் தி டேட் ஆன் விச் ஹி என்டர்ஸ் தி ஆஃபீஸ். அவர் என்னைக்கு வந்து ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் டே உட்கார்றாரோ அன்னிலேருந்து அவர் வந்து 5 இயர்ஸ்க்கு இருக்கலாம். The president may by written under his hand addressed to the vice president resign his office. ஸோ ஒருவேளை அவராக விருப்பப்பட்டு பிரசிடெண்ட் போஸ்ட்லேருந்து வெளியே வந்துடணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரே கைப்பட எழுதின அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட கொடுக்கணும். பிஎம்ஓ சிஎம்ஓ எல்லாம் இல்லை, வைஸ் பிரசிடெண்ட் கிட்ட தான் கொடுக்கணும் அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டரை. The president may, for violation of the constitution, be removed from office by impeachment in the manner provided in Article 61. Article 61 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவர் மீறிட்டாரு, வயலேட் பண்ணிட்டாரு, அதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கல அப்படின்னா அவரை வந்து நம்மளால் எடுக்க முடியும், பதவியிலேருந்து எடுத்துட முடியும். The impeachment action can be brought about in a form of resolution in either house of the parliament. அப்போது சாதாரணமாக அவரை எடுக்க முடியாது. 2 ஹவுஸ் இருக்குது, லோயர் ஹவுஸ் ஹையர் ஹவுஸ் இருக்குது. அந்த 2 ஹவுஸ்லேயும் முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் அவரை வந்து எடுப்பாங்க, பொசிஷன்லேருந்து தூக்க முடியும். It must be supported by not less than 1/4 of the total strength of the house for its introduction. ஸோ அது முதல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 4/1 வந்து இதுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் வந்து இதை இன்ட்ரடியூஸே பண்ண முடியும் முதல்ல. The president shall, in spite of the conclusion of his term, continue to hold office until his successor enters upon his office. ஸோ ஒருவேளை பதவிக்காலம் முடிஞ்சிச்சு, அப்போ உடனே இவரோடது முடிஞ்சிருமா அப்படின்னா இல்லை. அடுத்த பிரசிடெண்ட் வந்து அங்கே அத்தாரிட்டியில் உட்கார்ற வரைக்கும் இந்த பிரசிடெண்ட், பழைய பிரசிடெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அடுத்து ப்ரிவிலேஜஸ் ஆஃப் தி பிரசிடெண்ட். என்னெல்லாம் இவருக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க, வசதிகள் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இவர் அனுபவிக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் 361 அதில் 1 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடெண்ட் ஆர் தி கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். பிரசிடெண்ட் வந்து நம்ம நாட்டுடைய இவர் மாதிரி, கவர்னர் அப்படின்றது நம்ம ஸ்டேட்டுடைய ஹையர் அத்தாரிட்டி இல்லையா, ஷல் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் தி எக்ஸசைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பவர்ஸ். ஸோ அவருடைய பவர்ஸ் அவர் பண்ணுறதுக்காக எந்த ஒரு கோர்ட்டுமே இவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. And duties of his office or for any act done or purported to be done by him in the exercise and performance of those powers and duties. தன்னுடைய டியூட்டியோ தன்னுடைய பவரையோ யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா யாருக்குமே வந்து இவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை. அதுதான் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இன்னி வரைக்கும் நமக்கு 14 பிரசிடெண்ட்ஸ் இருக்காங்க, டில் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து திரு ராஜேந்திர பிரசாத் 1950 தொடங்கி 1962. ஸோ 47 நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குகிறோம். ஆனால் ரிப்பப்ளிக் டேல இருந்து தான் நம்மளுடைய பிரசிடெண்ட் லிஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வச்சு அப்படியே 5 இயர்ஸ் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி எப்படியாவது இது ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து கொஷின்ஸ் வரும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ கலாம் சார் பார்த்திங்கன்னா 2002 2007 வரைக்கும் இருந்திருக்காங்க. கலாம் சாருக்கு அடுத்து பிரதிபா பட்டேல் வந்திருக்காங்க 7 12 வரைக்கும். தென் பிரணாப் முகர்ஜி இருக்கார் 12 17 வரைக்கும். இப்போ வந்து ராம்நாத் கோவிந்த் இருக்கார், அவங்க வந்து இன்னி வரைக்கும் அவர் தான் இருக்கார். ஸோ இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் வந்து விமன் இருக்காங்க, அவங்க தான் வந்து பிரதிபா பட்டேல். ஸோ இதில் கொஷின்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, ஏன்னா ஒரே ஒரு லேடி இருக்கிறதுனால அவங்கள கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்க எந்த வருஷம் இருந்திருக்காங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடெண்ட் ஆக்குபைஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதல் குடிமகன் வந்து பிரசிடெண்ட். ஸோ அவருக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் தான். ஹி இஸ் அக்கார்டட் அ rank next to the president, the official warrant of presidents. So president அடுத்து இருக்கக்கூடிய rank வந்து vice president. This office is modeled on the lines of the American vice president. ஸோ இது எதை வச்சு இந்த மாடல், இந்த வைஸ் பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட்டுடைய பேட்டர்ன்ஸ் அதை வச்சு தான் நம்மளுடைய நாட்டிலையும் இந்த வைஸ் பிரசிடெண்ட்ஸ்க்கு உண்டான எல்லா விஷயமும் செய்கிறாங்க. Article 63 of the Constitution provides for the vice president of India. ஸோ நம்ம இந்தியாவில் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் எங்கே இருக்குன்னா ஆர்டிகல் 63 மொத்தமாக அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். President of this office has been created to maintain the political continuity of the state. ஸோ இந்த ஆஃபீஸ் எதுக்காக மெயினாக க்ரியேட் பண்ணாங்கன்னா கண்டினியூட்டி இருக்கணும். இப்போ பிரசிடெண்ட் இல்லைன்னா அதுக்கடுத்து யார் அப்படின்னு நிற்காமல் அதுக்கடுத்து வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கண்டினியூட்டிக்காக தான் இந்த போஸ்டிங் வந்து இருக்குது.
குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் வரணும்னா அவருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு he should be a citizen of India. இந்தியா நாட்டை சார்ந்த ஒரு குடிமகனாக தான் இருக்கணும். he must have completed the age of 35 years. ஸோ 35 வயசு முடிஞ்சிருக்கணும். he must not hold any office profit under union, state, local government. எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாகவும் அவங்க இருக்கக்கூடாது. he should have the other qualifications required to become the member of Rajya Sabha. சபாவுடைய ஒரு மெம்பராக வந்து இவர் இருக்கணும். அதுக்குண்டான குவாலிட்டிஸ் வந்து அவர்கிட்ட இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு உண்டான இதுக்கு வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு அவருக்கு தகுதியானவராக இருப்பாங்க. எலெக்ஷன் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை எப்படி எலெக்ட் பண்ணுறோம், அவருக்கு எத்தனை வருஷம் நீடிக்குது அப்படின்றது தான் இது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 66ல் 1 பார்ட் 1ல என்ன சொல்கிறாங்கன்னா, த வைஸ் பிரசிடென்ட் லைக் த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள் பை தி மெத்தட் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ எப்படி பிரசிடெண்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக ஓட்டு போட்டு எடுக்காமல் நம்ம ஓட்டு போட்டு ராஜ்யசபா லோக்சபாக்கெல்லாம் அமிச்சவங்க தான் வந்து பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இது கூட இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் நடக்குது. டேரெக்டாக மக்களே வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்கும் கூட. He is elected by the members of the electoral college consisting of the members of both houses. இங்கே electoral college அப்படின்னா ஏற்கனவே நம்ம எலெக்ட் பண்ணி லீடர்ஸாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கவங்க, அவங்க தான் எலக்டோரல் காலேஜ் சொல்கிறோம். ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, 2 ஹவுஸுடைய பார்லிமெண்ட்டுடைய 2 ஹவுஸ், ராஜ்யசபா லோக்சபா சொல்கிறோம், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் இஸ் 5 years. ஸோ இவருக்கும் அவருடைய பதவி காலம் வந்து 5 வருஷம் தான். His office may terminate earlier than the fixed term either by resignation, death or by removal. ஸோ இப்போ அந்த 5 வருஷம் இல்லை, நடுவுலையே இந்த ஆஃபீஸ் வந்து வேக்கன்சி வரும். எப்போ அப்படின்னா, ஒன்று அவர் ரெசிக்னேஷன் கொடுக்கும்போது, இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது, இல்லைனா அவரை வந்து எடுத்துடுறோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்றதுக்காக அவர் பதவி விட்டு எடுத்துடுறோம் இல்லையா, அதான் ரிமூவல். இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். சரி, இப்போ 5 years முடிச்சிட்டார் இவர், மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துக்கும் இவரே வைஸ் பிரசிடெண்ட்டாக வர முடியுமா அப்படின்னா வர முடியும். அவங்கள வந்து ரீஎலெக்ஷனில் நம்ம எலெக்டும் பண்ணலாம். The Constitution does not provide a mechanism of succession to the office of the vice president. ஸோ அடுத்தடுத்து இவங்களே தான் வரணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மெக்கானிசம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை. Under such circumstances, election to the vice president shall be held early as possible. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைஸ் பிரசிடென்ட் இல்லைனா இதுக்கு அடுத்து இவர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சக்சஷன்னா அடுத்தடுத்து இருக்கிறவங்க வரலாம் அப்படிலாம் இல்லை. அதனால தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்க்கு உண்டான எலெக்ஷன் வந்து முன்னாடியே, அவங்களுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். Till then, deputy chairman of the Rajya Sabha can perform the duties of the chairman of the Rajya Sabha. ஸோ அது வரைக்கும் இப்போ சப்போஸ் இப்போ அவருடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் வந்து சீக்கிரமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தருணம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராஜ்யசபாவுடைய டெப்புட்டி சேர்மன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மனுடைய டியூட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். ஸோ இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து அவருடைய பதவியிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, the vice president can be removed from his office by the resolution of the council of states passed by the majority of all the then members of the council and agreed by the house of the people. ஸோ அப்போ இருக்கக்கூடிய, இப்போது அந்த ஹவுஸில் வந்து ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரில் ஒரு மெஜாரிட்டி கொடுக்கணும், இல்லாதவங்கள கவுண்டிங்கில் இல்லாமல் இருக்கிறவங்களுடைய மெஜாரிட்டி இருக்கணும். அப்படி இருந்து அவங்கெல்லாம் வந்து வைஸ் பிரசிடெண்ட் வந்து நம்ம போஸ்டிங்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் போட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம பதவியிலிருந்து எடுக்கலாம். A resolution for this purpose may be moved only after the notice of at least minimum of 14 days has been given of such an intention. ஸோ இந்த 14 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு இன்டென்ஷனை வந்து கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 14 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அதுக்குண்டான ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட். ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுடைய வேலைகள் என்ன, அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னா, அவர் வந்து எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவுடைய முக்கியமான ஒரு போஸ்டிங் வந்து அவருக்கு எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் எ சேர்மன் ஆஃப் தி ஹவுஸ் ஹி கேரிஸ் அவுட் செவரல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய வேலைகள் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தா, ரெகுலேட்ஸ் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஹவுஸ். ஸோ 2 ஹவுஸை வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறாரு. எப்போ எந்த ஹவுஸோட மீட்டிங்ஸ் வைக்கணும், அது எல்லாமே வந்து இவரோட கண்ட்ரோல் தான். இட் டிசைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ ஹவுஸுடைய ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வைஸ் பிரசிடென்ட் தான். இட் டிசைட்ஸ் தி அட்மிசபிள் ஆஃப் தி ரெசல்யூஷன் ஆர் கொஷின். ஸோ ஒரு கொஷினை வந்து கேட்கலாம், கேட்கக்கூடாது, அப்படி அந்த மாதிரியான விஷயங்களை டிசைட் பண்ணுறது வைஸ் பிரசிடென்ட் தான்.
he suspends or adjourns the house in the case of the grave disorder. ஏதாவது ஒரு இங்கே கிரேவ் டிஸார்டர்னால் ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும், அந்த இடத்துல வந்து ஹவுஸை வந்து அட்ஜார்ன் பண்ணல, சஸ்பெண்ட் பண்ணல, இந்த அந்த பார்லிமெண்ட் நடக்கக்கூடிய இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிடலாம். அந்த பவர் வந்து இவருக்கு இருக்குது. He issues directions to various committees on matters related to the function. ஸோ இப்போ நிறைய கமிட்டி எல்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, ஒரு சில விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக, ஒரு சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய கமிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த கமிட்டிஸை வந்து டைரக்ட் பண்ணுறது, பார்த்துக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற டிசைட் பண்ணுறது வைஸ் பிரசிடென்ட். When the president is unable to discharge his duties due to illness or absence or for the country, ஸோ ஒருவேளை அவருக்கு உடம்பு முடியாமல் போகுது, அவர் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் he attends to the function of the president. ஸோ பிரசிடெண்ட் இல்லை, போஸ்டிங்கில் அவருக்கு ஏதோ உடம்பு முடியல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய எல்லா வேலைகளையும் யார் பார்ப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் எடுத்து பார்ப்பார். When the president is unable to do so due to sickness or when the post of the president become vacant due to resignation, death or removal by impeachment etc., the vice president can act as a president ஃபார் அ மினிமம் பீரியட் ஆஃப் 6 months. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி பிரசிடென்ட் இல்லை, இறந்துட்டார், இல்லை ரிசைன் பண்ணிட்டாரு, இல்லை அவங்கள எடுத்துட்டாங்க போஸ்டிங்லேருந்து அப்படின்னா 6 மாதத்துக்கு, மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து அவருடைய வேலைகள் எல்லாம் வந்து செய்யலாம். பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் 74ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை, ஒரு அட்வைஸ் தேவை அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 74ல் 1. He may direct the council to reconsider their advice but is bound by the advice given after reconsideration. ஸோ இந்த அட்வைஸை வந்து இவங்களை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம். The post of Prime Minister of India has adopted the Westminster England model of constitutional democracy. ஸோ இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து எதன் அடிப்படையில் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, இங்கிலாண்டுடைய மாடல், அங்கே கடைப்பிடிக்கக்கூடிய டெமோக்ரஸி மாடலில் தான் வந்து இங்கேயும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். The leader of the majority party in Lok Sabha is appointed by the president as the prime minister. ஸோ prime minister யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா president தான். யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெஜாரிட்டி, எந்த ஒரு பார்ட்டியிலேருந்து நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்களோ அதிலிருந்து ஒரு லீடரை தான் வந்து prime minister-ஆக ஆக்குவாங்க. The other ministers appointed by the president on the advice of the prime minister. ஸோ மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து prime minister யாரை சொல்கிறாங்களோ அவங்கள president வந்து பதவி ஏற்க வைப்பார். If no party commands absolute majority in the Lok Sabha, the president can summon the leader of any party who in his opinion can manage to form a ministry. ஸோ ஒருவேளை மெஜாரிட்டியாக யாருமே இல்லை, மெஜாரிட்டியான இது வந்து சீட்ஸ் வந்து யார்ட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பிரசிடெண்ட் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டியோட லீடரை கூப்பிட்டு அவங்கள வந்து அந்த மினிஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து ஒப்பீனியன் கேட்டு அவங்களையும் வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக்க முடியும். ஆனால் அவங்களுடைய அந்த இதை வந்து அவங்க காட்டணும், ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க காட்டணும். The president administers to the minister the oath of office of secrecy. ஸோ அந்த பதவி ஏற்கிற அந்த இதை வந்து யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் தான் வந்து செஞ்சு வைப்பார். The salaries and allowances of the prime minister and the ministers are determined by the parliament. ஸோ இவங்களோட சேலரி, இவங்களுக்கு என்னெல்லாம் அலோவன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறது வந்து பார்லிமெண்ட்டோட கையில் தான் இருக்குது. A president who is not a member of parliament can be appointed as a minister, but he has to get himself elected to the parliament within 6 months. ஒருவேளை பார்லிமெண்ட்டுடைய மெம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் கூட மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் அவர் வந்து 6 மாதத்துக்குள்ளே அவருடைய அந்த ஒரு இதை வந்து அவர் காட்டணும், அவருடைய ஸ்ட்ரென்த்து, அவருடைய அந்த பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிடணும் அவர். அந்த மாதிரியான பட்சத்தில் மெம்பர் இல்லாதவங்கள கூட பிரசிடெண்ட்டாக ஆக்கலாம், பிரைம் மினிஸ்டரை வந்து ஆக்கலாம். மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி ஆஸ் வெல் ஆஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஸோ ஒரு லோக்சபாவுடைய இது யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மினிஸ்டர்ஸும், ஒவ்வொரு மினிஸ்டரும் மொத்தமாக சேர்ந்த மினிஸ்டர்ஸும் கூட எல்லாருமே வந்து அதுக்கு பொறுப்பு தான். லோக்சபா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பொறுப்பானவங்க மினிஸ்டர்ஸ். ஸோ லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு வந்து 1947 64 வரைக்கும் இருக்கார். நரேந்திர மோடி வந்து 2014 இன்னி வரைக்கும் அவர் தான் வந்து பிஎம். ஸோ இதில் ஒரே ஒரு லேடி மட்டும் தான் இடம் பிடிச்சிருக்காங்க, திருமதி இந்திரா காந்தி. அவங்க 1966 77 வரைக்கும் 10 years இருந்திருக்காங்க. அடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்டு 3வது முறை இருந்திருக்காங்க, அடுத்து 6வது முறை
இந்திரா காந்தி மறுபடியும் 1980 84 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஏன்னா இதில் ஒரே ஒரு லேடி ப்ரைம் மினிஸ்டர்ன்றதால உள்ள அது கொஷின்ஸ் கேட்கலாம். அப்புறம் யார் 16th ப்ரைம் மினிஸ்டர், யார் 12th ப்ரைம் மினிஸ்டர், இப்படியெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர். ஸோ ப்ரைம் மினிஸ்டர்னால் அவருக்கு என்னெல்லாம் டியூட்டிஸ் இருக்குது, அவர் என்னெல்லாம் செய்யணும் நாட்டுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறது வந்து ஆர்டிகல் 78 சொல்லியிருக்காங்க. ப்ரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர். ஸோ ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் அவங்களுக்கு உண்டான பொறுப்புகளை வந்து கொடுக்குறது ப்ரைம் மினிஸ்டரோட கையில் தான் இருக்குது. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டை யாரெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது ப்ரைம் மினிஸ்டரோட கையில் தான் இருக்குது. ப்ரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த டேட்ஸ் அண்ட் அஜெண்டா ஆஃப் தி மீட்டிங் ஆஃப் தி கேபினெட் வேர் ஹி டிசைட்ஸ். ஸோ எப்போல்லாம் மீட்டிங் நடக்கலாம், எந்த டேட்டில் வைக்கணும், அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறது அவர் தான். ப்ரைம் மினிஸ்டர் இது ஹெட் ஆஃப் தி கேபினெட்ஸ். ஒரு அந்த கேபினெட் அப்படிங்கிற அந்த முக்கியமான மினிஸ்டர்ஸுடைய ஹெட் வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் தான். மற்றவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கொலீக்ஸ், கூட இருக்கிறவங்க. The Prime Minister informally consults 2 or 3 of his senior colleagues when he does not convene a cabinet meeting. ஒருவேளை கேபினெட் மீட்டிங் வைக்கிறோம், அப்பயும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கன்வீனியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது சீனியராக இருக்கக்கூடிய அவங்களோட மினிஸ்டர்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட மட்டும் கூட அவங்க தனியாக வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக பர்சனலாக கூட அவங்க வந்து கலந்து பேசிக்கலாம். The Prime Minister supervises the work of various ministers. மற்ற மினிஸ்டர்ஸுடைய எல்லா ஒர்க்கையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது ப்ரைம் மினிஸ்டர் தான். To conserve to the President all decisions of the Council of Ministers connected to the government of the affairs of the Union and proposal for legislation. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு ஒவ்வொரு விஷயமும் கொண்டு போய் சேர்க்கறது ப்ரைம் மினிஸ்டர் மூலியமாக தான் போகும். கான்வர்ஸ்னால் பிரசிடெண்ட்டுடைய சைன் இல்லாமல் ஒரு பில் வந்து லாவாக மாறாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய மணி பில் அவருடைய இதில் பெர்மிஷனில் தான் கேபினெட்டில் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பிரசிடெண்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ப்ரைம் மினிஸ்டர் தான் கொண்டு போவார். The Prime Minister acts as the link between President and the Council of Ministers. ஸோ பிரசிடெண்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது யாருன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான். இவர் மூலியமாக தான் எல்லாமே போகணும், எல்லாமே வரணும். The Prime Minister is the leader of the nation and chief speak person of the country. ஸோ ஒரு நாட்டினுடைய லீடர் வந்து இவர் தான். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் ப்ரைம் மினிஸ்டர் தான். ஆஸ் அ லீடர் ஆஃப் தி நேஷன், த ப்ரைம் மினிஸ்டர் ரெப்ரசென்ட்ஸ் அ நேஷன் அட் ஆல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் லைக் தி காமன்வெல்த், சம்மன் ஆஃப் தி நான் அலைன்டு நேஷன் அண்ட் சார்க் நேஷன்ஸ். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஏதாவது கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் தவிர மற்ற கூட இருக்கிறவங்க எல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆஃப்டர் தி எலெக்ஷன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் தி அட்வைஸ் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் மினிஸ்டர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். சம்டைம்ஸ் அ நான் மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் டூ மே பி அப்பாயிண்டட். ஸோ சில சமயத்தில் பார்லிமெண்ட்டில் இல்லாதவங்கள கூட மினிஸ்டர்ஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. However, he must get elected to either of the house of the parliament within a period of 6 months. ஆனால் அவங்க 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்து இவங்க ஜெயிச்சு அவங்களுடைய மெஜாரிட்டியை ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டிடணும். The Constitution of India restricts the number of the Council of Ministers, including the Prime Minister, to 15% of the total members of the Lok Sabha. ஸோ ஒரு லோக் சபாவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதிலிருந்து 15% மட்டும்தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு. கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஸோ கேபினெட் மினிஸ்டர் அப்படின்றவங்க யாருன்னா இன்ஃபார்மல் பாடி ஆஃப் தி சீனியர் மினிஸ்டர்ஸ். அதாவது ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் தான் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சீனியர் மினிஸ்டர்ஸ் இந்த இதில் வந்து இருப்பாங்க. ஃபார்ம் தி நியூக்ளியஸ் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆர் டேக்கன் பை தி கேபினெட் சச் ஆஸ் டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ஹோம். ஸோ முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. த கேபினெட் ரெக்கமெண்ட்ஸ் டு த பிரசிடென்ட் டு ப்ரொமல்கேட் அண்ட் ஆர்டினன்ஸ். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பிரசிடெண்ட் அறிவிக்கணும், சொல்லணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னா இவங்க தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணுவாங்க. இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் மூவிங் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா சேஞ்சஸ், ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதையும் இனிஷியேட் பண்ணுறது கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். The finance bill have their origin in the cabinet and then they are introduced in the
லோக்சபா வித் தி பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ ஒரு ஃபைனான்ஸ் பில் ஒன்று வருது அப்படின்னா அது முதல்ல இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லோக்சபாவில் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை லோக்சபாவில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் பில்லை வந்து டிசைட் பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். The cabinet decides the foreign policy of the government approves international treaties and plays a significant role in the appointment of ambassadors to various countries. ஸோ ஏதாவது ஒரு ஃபாரின் பாலிசிஸில் வந்து டிசைட் பண்ணணும், ஒரு ஏதாவது ஒரு பாலிசி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலியமாக தான் வந்து எல்லாமே நடக்கும். அதே மாதிரி அம்பாசிடர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் இவங்களுடைய டெசிஷனில் தான் இருக்குது. இங்கே அம்பாசிடர்ஸ் அப்படின்னா தூதுவர்கள் சொல்லுவாங்க. நம்ம இந்திய நாட்டு தூதுவர்கள் மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இருப்பாங்க, எல்லா கண்ட்ரியோடைய தூதுவர்கள் நம்மளுடைய நாட்டிலையும் இருப்பாங்க. ஸோ இந்த அம்பாசிடர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் கூட இந்த கேபினட் மினிஸ்டர்ஸுடைய கையில் தான் இருக்குது. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இந்த ஒரு குரூப் இவங்க யாருன்னு பார்த்தா தீஸ் மினிஸ்டர்ஸ் பிலாங் டு தி செகண்ட் கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த கவுன்சில். ஸோ ஒரு கவுன்சிலில் ரெண்டாவது கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இவங்க தான். தேர் ஆல்சோ இன் சார்ஜ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பட் தே டு நாட் பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங்ஸ் ஆஃப் தி கேபினட் அன்லஸ் இன்வைட்டட் டு டூ ஸோ. ஸோ இவங்க என்ன அப்படின்னா துறை ரீதியான மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரியான மினிஸ்டர்ஸ் இவங்க தான் வந்து ஒரு துறையை வழி நடத்தக்கூடிய ஒரு மினிஸ்டர்ஸ் தான் வந்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க வந்து அந்த கேபினட் மீட்டிங்கில் இவங்களுக்கு அழைப்பு வர வரைக்கும் அவங்க அதில் வந்து கலந்துக்க முடியாது. தென் டெபுட்டி மினிஸ்டர், they are the lowest ranked ministers in the cabinet. ஸோ இவங்க ஜஸ்ட் ஒரு அந்த கேபினெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லோவஸ்ட் ரேங்க்கில் இருப்பாங்க. they assist either the ministers of the cabinet or state in the performance of the duties entrusted to them. ஸோ இவங்க வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கோ இல்லை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் தேவைன்னும் போது இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். The parliament is the legislative organ of the union government. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது வந்து பார்லிமெண்ட் தான். ஆர்டிகல் 79 to 122 பார்ட் 7ல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 5ல் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் டீல்ஸ் வித் தி ஆர்கனைசேஷன், கம்போசிஷன், டியூரேஷன், ஆஃபீஸர்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ப்ரிவிலேஜஸ், பவர்ஸ் அண்ட் ஸோ ஆன் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுடைய மொத்த விஷயத்தையும் வந்து 79லேருந்து 122 வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். The Parliament of India consists of 3 parts. They are President, Rajya Sabha, Lok Sabha. ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ராஜ்யசபா, அவங்களுக்கு கீழே லோக்சபா. ஸோ ராஜ்யசபாவை என்ன சொல்கிறோன்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லோக்சபா வந்து த ஹவுஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ஏன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து நம்மளே வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறவங்க. ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம், ஆனால் லோக்சபாவில் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாமினேட்டட் மெம்பராக இருப்பாங்க. The Rajya Sabha is the upper house and the Lok Sabha is the lower house. So upper house, lower house அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. It is called as bicameral legislation. ஸோ 2 பார்ட் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம bicameral legislation அப்படின்னு சொல்கிறோம். ராஜ்யசபாவை பற்றி மட்டும் இங்கே சொல்கிறாங்க. The Council of States ராஜ்யசபா consists of 250 members out of whom 239 represent the states and union territories elected by the method of indirect election. ஸோ இந்த ராஜ்யசபாவுடைய மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோனா 250 பேர் இருக்காங்க. இதில் 238 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் ஏற்ற அளவுக்கு அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் செலக்ட் ஆகி வந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், நம்மளே வந்து ஓட்டு போட்டு இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை. The 12 nominated members shall be chosen by the president from almost persons having special knowledge or practical experience in the field of literature, science, sports, arts and social services. ஸோ இந்த துறைகளில் சிறந்து இருக்கக்கூடிய சிலரை வந்து 12 பேரை பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். அவங்களுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கூட கிடையாது, டைரெக்டாக வந்து நாமினேஷனில் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஸோ 238 வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக வருவாங்க. 12 பேர் வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ் இந்த 250. குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ ராஜ்யசபாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் முதல்ல. தென் ஷுட் நாட் பி லெஸ் தென் 30 years ஆஃப் ஏஜ். ஸோ 30 yearsக்கு குறைவாக இருக்கக்கூடாது. should not hold any office of profit under any government employee இருக்கவே கூடாது. should be a person with sound minded and monetarily solvent. so mentally he should be very
Good. Should have such other qualifications as be approved by the parliament for the reason from time to time. ஸோ ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மெம்பராக இருக்கணும்னா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸோட அந்த ஒரு பர்சன் வந்து இருக்கணும். ஷுட் நாட் பி த மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் எனி அதர் லெஜிஸ்லேஷன். ஸோ லோயர் ஹவுஸுடைய மெம்பராக வந்து இவர் இருக்கக்கூடாது, மற்ற எந்த லெஜிஸ்லேஷன்ஸ்லையும் இவர் வந்து இருக்கக்கூடாது. அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவுஸ், இந்த ராஜ்யசபாவுடைய காலம் எவ்வளோ அப்படின்னா, ராஜ்யசபா இஸ் அ பர்மனெண்ட் ஹவுஸ். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த ஹவுஸ் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் கலையாது. அண்ட் இட் cannot be dissolved. இது எப்பயுமே இந்த ஹவுஸ் பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். The members of the ராஜ்யசபா is elected for the term of 6 years. ஸோ இந்த ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனுக்கும் டேர்ம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம். நம்ம லோக்சபாவில் எலெக்ஷன்ஸ் மூலிமா எல்லாம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 வருஷம் டைம் பீரியட் தான். ஆனால் இந்த ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு 6 years ஆஃப் டைம். 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 years. ஸோ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா 1/3 பங்கு வந்து ரிட்டையர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 6 years டேர்ம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன ஆவாங்கன்னா ரிட்டையர் ஆகிடுவாங்க. அண்ட் நியூ மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டு ஃபில் த சீட்ஸ் தஸ் வேக்கண்டட். ஸோ இப்போது ஒரு சப்போஸ் ஒரு 4 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த 4 பேரை வந்து மறுபடியும் எலெக்ட் பண்ணிவிட்டு அந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பயுமே அதில் ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. The Vice President of India is the ex-officio chairman of the Rajya Sabha. So Rajya Sabha உடைய ex-officio chairman யாருன்னு பார்த்தீங்கன்னா Vice President தான். The Deputy Chairman of the Rajya Sabha is elected by the members of the Rajya Sabha. ஸோ அவருக்கு அடுத்து ex-officio chairmanக்கு அடுத்து இருக்கக்கூடிய Deputy Chairman யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த Rajya Sabhaவில் 250 members இருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணி Deputy Chairman-ஆக வச்சுப்பாங்க. தென் எலெக்ஷன் எப்படி இந்த ராஜ்யசபாக்கு நடக்குது அப்படின்னா, எலெக்டட் பை தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இன் அக்கார்டிங் வித் தி சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை தி மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஓட் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே செலக்ட் ஆகி நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் வச்சுருக்கோம். சட்டமன்றத்தில் ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லைங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸை வந்து எலெக்ஷன் மூலிமா எலெக்ட் பண்ணி நியமனம் பண்ணுவாங்க. This process of election is called indirect election. ஸோ மக்களே வந்து ஓட்டு போட்டு இவங்களை எலெக்ட் பண்ணாததுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா indirect election அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எலெக்ட் பண்ணியிருக்கிறவங்க அவங்க வந்து அவங்கள எலெக்ட் பண்ணுவாங்க, அதனால் indirect election. ஸோ they are as they are not elected by the people directly. Functions of Rajya Sabha. ஸோ ராஜ்யசபாவில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, எனி பில் எக்ஸப்ட் தி மணி பில் நீட்ஸ் டு பி அப்ரூவ்ட் பை ராஜ்யசபா டு கெட் பாஸ்ட். ஸோ எந்த பில்லாக இருந்தாலும் இங்கே பில் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமாக ஏற்றக்கூடிய ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்க்கு வந்து பில் சொல்லுவாங்க. அந்த பில் வந்து பிரசிடென்ட்டுடைய சைன் ஆனதுக்கப்புறம் தான் இதுவாக மாறும், சட்டமாக மாற்றும், ஆக்டாக மாறும் அது. ஸோ அதை வந்து பில் சொல்கிறோம். ஸோ எந்த வகையான பில்லாக இருந்தாலும் ராஜ்யசபாவுடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் வந்து லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். மணி பில்லை தவிர, மணி பில்லுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இஃப் த பில் கெட் ஸ்ட்ரக் ஃபார் மோர் தென் 6 months தென் பிரசிடென்ட் கால்ஸ் ஃபார் அ ஜாயின்ட் செஷன் ஆஃப் போத் த ஹவுசஸ் டு ரிசால்வ் த டெட்லாக். ஒருவேளை ஏதாவது ஒரு பில் வந்து ஒரு 6 மாதம் அப்படியே தடைப்பட்டு நின்றுருக்கு, பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது பிரசிடென்ட் ரெண்டு ஹவுஸ் மெம்பர்ஸையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு மீட்டிங் வந்து நடத்துவார். It has the same power as Lok Sabha for passing any bill for constitutional amendment. இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ அமெண்ட்மெண்ட்னா சேஞ்சஸ். ஒருவேளை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா லோக்சபாவில் வந்து பில் பாஸ் பண்ணலாம், அதே மாதிரி ராஜ்யசபாவும் கூட பில் பாஸ் பண்ணலாம். அந்த பவரும் அவங்களுக்கு இருக்குது. The members of Rajya Sabha have the electoral power for selection of president, vice president. ஸோ பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் எலெக்ட் பண்ணுறதுக்கு லோக்சபாவுக்கு பவர் இருக்கிற மாதிரி ராஜ்யசபாவில் இருக்கிறவங்களுக்கும் கூட அந்த பவர் வந்து இருக்குது. டுகெதர் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ஆல் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் தே செலக்ட் த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் செலக்ட் பண்ணுவாங்க ஓட் போட்டு. It has power in the impeachment procedure of president and judges of Supreme Court and High Court. ஸோ பிரசிடென்ட்டையோ இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, ஹை கோர்ட்டோட ஜட்ஜு யாராக இருந்தாலும் இவங்க வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம். அதாவது அவங்க செஞ்ச தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை கொஷின் பண்ணுறதோ இல்லை அவங்க மேலே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதோ எது வேணாலும் இவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. ராஜ்யசபா ஹேஸ் தி பவர் டு மேக் அ ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட் இன் டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஒருவேளை ஸ்டேட்டுக்கு மட்டுமே ஒரு பவர் இருக்குது, அது வந்து ஃபுல் நேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்போது அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இஃப் 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா பாசஸ் அ ரெசல்யூஷன் டு சப்போர்ட் இட். அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டேட்டுக்கு மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நேஷ்னல் வைடில் கொண்டு வரணும் அப்படின்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி வந்து இதுக்கு ஓகே சொல்லணும் அந்த ஹவுஸில் இருக்கிற மெம்பர்ஸ்.
அப்போ தான் வந்து அதை செய்ய முடியும். Rajya Sabha can also create or abolish an all India service if majority of members 2/3 of the total members supports it. ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்றது போது ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆல் இந்தியா சர்வீஸில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்டிங்கை வந்து அபாலிஷ் வேண்டாம் அப்படின்னு எடுக்கிறதுக்கும் வந்து இவங்களுக்கு பவர் இருக்குது. அதுக்கும் கூட 3/2 பங்குடைய சப்போர்ட் வந்து அந்த ஹவுஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய எண்ணிக்கையில் 3 பங்கில் 2 பங்கு வந்து அக்செப்ட் பண்ணால் தான் அதையும் வந்து செய்ய முடியும். அடுத்து லோக்சபா லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லோக்சபா இஸ் தி பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் அண்ட் கண்டெய்ன்ஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்த லோக்சபா தான். இந்த லோக்சபாவில் தான் வந்து நம்ம டைரெக்டாக எலெக்ட் பண்ணியிருக்கிறவங்க உட்காரக்கூடிய ஒரு சபா வந்து லோக்சபா தான். மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் கேன் பி எலெக்டட் ஃபார் லோக்சபா இஸ் 552. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம், 552 இருக்கலாம். இப்போ இன்றைக்கியுடைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 543 வந்து நம்மளுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க. அவுட் ஆஃப் தீஸ் 550 வேர் எலெக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து 530 பேர் எலெக்ட் பண்ணியிருக்கோம், ஓட் போட்டு எலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 13 மெம்பர்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ். அதில் 13 பேர் நம்ம இந்தியாவில் சுற்றி இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய மெம்பர்ஸ். த பிரசிடென்ட்ஸ் ஜெனரலி நாமினேட் 2 மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு தி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஸோ இந்த 543 2 வந்து பிரசிடெண்ட்டால் நியமிக்கப்படுற 2 பேர். அவங்க வந்து கண்டிப்பாக ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அட் ப்ரெசன்ட் தி லோக்சபா கன்சிஸ்ட் ஆஃப் 545 மெம்பர்ஸ். ஸோ 543 வந்து நம்ம எலெக்ஷன் மூலியமாக எலெக்ட் பண்ணுறோம். அந்த 2 வந்து நாமினேட் பண்ணுறது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 545 மெம்பர்ஸ் வந்து நம்மளுடைய லோக்சபாவில் இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிசனாக இருக்கணும். 25 இயர்ஸ், நாட் லெஸ் தென் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ கட்டாயமாக ஒரு 25 வயசை வந்து தாண்டி இருக்கணும். ஹி ஷுட் ஹேவ் இஸ் நேம் இன் எலக்டோரல் ரோல்ஸ் இன் ஆல் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ அந்த எலக்டோரல் ரோலில் வந்து நம்மளுடைய பேர் வந்து இருக்கணும். He should not hold any office of profit under the union or state government. So state government இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயை வந்து அவர் இருக்கவே கூடாது. He should be mentally sound and economically solvent. ஸோ நல்ல ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவர் வந்து இருக்கணும். அப்போ அவங்க வந்து லோக்சபாவுடைய எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். த டேர்ம் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ லோக்சபாவுடைய ஹவுஸ் உடைய டேர்ம் எவ்வளோன்னு பார்க்குறோம். Generally, the Lok Sabha enjoys the term of 5 years from the date of its first session. So, எப்போ அது ஃபஸ்ட் டைம் கொடுதோ அந்த டேட்லேருந்து 5 இயர்ஸ்க்கு அதுக்கு வந்து டைம். It can be resolved by the president before the expiry of its term on the advice of Prime Minister. இந்த ஹவுஸை வந்து இந்த லோக்சபாவை பிரசிடெண்ட்டால் கலைக்க முடியும். எப்போ அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் இருந்தால் அவரால் இந்த ஹவுஸை வந்து கலைச்சிட முடியும். ஆனால் ராஜ்யசபாவை கலைக்க முடியாது, அது ஒரு பெர்மனெண்ட் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம். The emergency provisions of the constitution enabled the president to prorogue or dissolve the Lok Sabha either on the advice of the Prime Minister or being convinced that no party or no alliance of parties enjoys necessary majority support in the House. So emergency provisions ன்னு வரும்போது பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸ் இருந்தால் அதை டிசால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஒரு மெஜாரிட்டியான சப்போர்ட்டும் இல்லை அந்த ஒரு பார்ட்டிக்கு அப்படின்னும் போது அந்த இதை வந்து லோக்சபாவுடைய கமிட்டியை வந்து அவங்க கலைக்க முடியும் பிரசிடெண்ட்டால். Election. The members of the Lok Sabha are directly elected by the people of the constituencies created on the basis of population. So population பொறுத்து கான்ஸ்டிடியூவன்சிஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து டைரெக்டாக ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறது தான் வந்து லோக்சபாவுடைய மெம்பர்ஸ். The Election Commission of India arranges, supervises and conducts elections to the Lok Sabha. ஸோ லோக்சபாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கூட இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ஸ் இருக்குது. For sake of elections to Lok Sabha, the entire nation is divided into number of constituencies which are formed more or less on the basis of the population. ஸோ ஈஸியாக எலெக்ஷன் நடத்துறதுக்காக நம்ம இந்தியாவில் வந்து பல கான்ஸ்டிடியூவன்சிஸாக பிரிச்சிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷனை பொறுத்து எத்தனை கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. யூனிவர்சல் அட்டெண்டன்ஸ் இஸ் ஃபாலோட் while electing the members to the Lok Sabha. ஸோ இங்கே யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அப்படின்னும் போது 18 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஓட்டு போடுறது வந்து அந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்சபா எலெக்ஷனுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் above 18 years of age who are registered as voters will vote for the representative. ஸோ இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் அப்படின்றது 18 வயசு நிறைஞ்ச ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் வந்து ஓட்டு போடுற உரிமையை வந்து இருக்கும். அவங்க தான் வந்து அவங்களோட லீடர்ஸை ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஓட் போட்டு. Functions of the Lok Sabha.
எனி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் அண்ட் பாஸ்ட் இன் லோக்சபா. ஸோ லோக்சபாவில் எந்த பில்லை வேணுனாலும் பாஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் மணி பில்லை கூட லோக்சபா தான் வந்து பாஸ் பண்ண முடியும். It has the same power as Rajya Sabha to participate in the case of impeachment of President and the judges of the Supreme Court. ஸோ ஒரு நம்பிக்கையில்லாத தீர்மானமோ இல்லை ஒருத்தர் ஏதாவது செஞ்ச விஷயத்தை கொஷன் கேட்குறதுக்கோ வந்து இந்த ராஜ்யசபா மாதிரி லோக்சபாவுக்கும் வந்து பவர் இருக்குது. பிரசிடெண்ட்டையோ இல்லை ஜட்ஜஸையும் வந்து இவங்க கொஷின் பண்ணலாம். இட் ஹாஸ் ஈக்குவல் பவர் as ராஜ்யசபா இன் பாசிங் எனி பில் ஃபார் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதை பாஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து லோக்சபாவுக்கும் இருக்குது, ராஜ்யசபா மாதிரி. லோக்சபா மெம்பர்ஸ் ஆர் தி பவர் டு எலெக்ட் த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஸோ லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் ஓட்டு உரிமை இருக்குது, பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் செலக்ட் பண்ணும்போது. மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கேன் ஒன்லி பி இன்ட்ரடியூஸ் இன் லோக்சபா. நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எங்கே கொண்டு வரலாம்னா லோக்சபாவில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒன்லி இந்த லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்சபாவில் தான் ஃபஸ்ட் அதை இனிஷியேட் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் பாஸ்ட் then the prime minister and other council of ministers need to resign from their post. ஒருவேளை அது வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரும் மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து ரெசிக்னேஷனை வந்து கொடுத்துடணும். அடுத்து த ஸ்பீக்கர். The Lok Sabha is presided over by the speaker who is elected by its members. ஸோ அந்த லோக்சபாவை எடுத்து நடத்துறதுக்குன்னு ஒரு பர்சன் வேணும், அவங்க தான் வந்து ஸ்பீக்கர் சொல்லுவோம், சபாநாயகர் சொல்லுவோம் நம்மளில். ஸோ இவங்க வந்து யார் பார்த்திங்கன்னா அந்த லோக்சபாவுடைய மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தரை எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. The office of the speaker occupies an essential position in our parliamentary democracy. ஸோ நம்மளுடைய parliamentary democracyயில் ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு தனியான ஒரு பொசிஷன் வந்து இருக்குது, ஸ்பெஷல் பொசிஷன் வந்து அவங்களுக்கு இருக்குது. The speaker continues to be in the office even in the house is dissolved. ஸோ அந்த லோக்சபா வந்து கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னாலும் கூட ஸ்பீக்கர் வந்து அதே இடத்துல அவருடைய ஆஃபீஸில் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு. இல்லை நியூ ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை தி நியூ லோக்சபா. ஸோ அடுத்த லோக்சபாவுடைய மெம்பர்ஸில் இருந்து ஒரு நியூ லோக்சபா ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்பீக்கர் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். The speaker presides over a joint sitting of the two houses of the parliament. ஸோ ரெண்டு பார்லிமெண்ட் ஒன்றா சேர்ந்து உட்காரும்போது, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் ரெண்டும் ஒன்றா ஜாயின்ட் சிட்டிங்கில் உட்காரும் போதும் கூட இவர் வந்து ப்ரிசைட் பண்ணலாம். He has the power to decide whether a bill is money bill or an ordinary bill. ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது மணி பில்லா இல்லை ஆர்டினரி பில்லா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய பவர் இந்த நம்ம ஸ்பீக்கருக்கு இருக்குது. The decision of the speaker on whether a bill is money bill is final. ஸோ ஒருவேளை ஸ்பீக்கர் வந்து இது மணி பில் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தட் இஸ் ஃபைனல். அவருக்கு அடுத்து அதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கும் இல்லை. Under the anti-defection of 1985, the speaker is empowered to decide whether a member of the Lok Sabha is disqualified or not on the basis of the 10th schedule of the constitution. So 10th schedule நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 10th schedule என்ன சொல்லுதுன்னா, ஒரு லோக்சபாவில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய உரிமை வந்து ஸ்பீக்கருக்கு இருக்குது. ஆன்டி டிஃபெக்ஷன் ஆஃப் 1985 படி, அந்த சட்டத்தின்படி வந்து இது அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. While the office of speaker is vacant or the office speaker is absent from the sitting of the house, the deputy speaker presides except when the resolution for his own removal is under consideration. ஸோ ஒரு வேக்கண்ட்டாக இருக்குது இல்லைனா ஸ்பீக்கர் வந்து ஆப்சண்ட் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்து இந்த ஒரு மீட்டிங்ஸை வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு இடத்துல என்னென்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான கன்சிடரேஷன் நடக்கும்போது அது வந்து பண்ண முடியாது. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்க்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. இது வரைக்கும் நம்ம பார்த்தது லோக்சபா ராஜ்யசபா அது பார்த்தா அது ரெண்டும் சேர்ந்து தான் பார்லிமெண்ட் சொல்கிறோம். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெஜிஸ்லேஷன் அப்படின்னா அது லோக்சபா ராஜ்யசபாவுடைய இதுதான் வந்து லெஜிஸ்லேஷன் சொல்கிறோம். ஓவர் சீயிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பாசிங் ஆஃப் பட்ஜெட். ஸோ எல்லாம் அது ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கக்கூடிய அந்த நிர்வாகம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். ஸோ பட்ஜெட்டை பாஸ் பண்ணுறது, வென்டிலேஷன் ஆஃப் பப்ளிக் கிரீவன்சஸ், மக்களுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் வந்து நிறைவேற்றுறது, டிஸ்கஷன் ஆஃப் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இன்டர்னல் பாலிசிஸ். ஸோ நம்ம இன்டர்னல் பாலிசிஸ் தேவையா இல்லை இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தேவையா, டெவலப்மெண்ட் பிளான்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த ரெண்டு ஹவுசஸ், அதுதான் வந்து பார்லிமெண்ட். Parliament is also vested with powers to impeach the president and to remove judges of the Supreme Court and High Court. So இந்த பார்லிமெண்ட்டுக்கு பிரசிடென்ட்டையோ இல்லை ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையோ எடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், காம்ட்ரலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இவங்களை எல்லாருமே வந்து இம்பீச்மெண்ட் பண்ணி போஸ்டிங் விட்டு எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது.
in accordance with the procedure laid down in the constitution. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. The parliament exercises control over the executive through asking questions and supplementary questions, moving motions of adjournment, discussion, passing resolution, discussing and pushing censure motion or vote of no confidence. ஸோ பார்லிமெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். எப்படின்னா அவங்கள கொஷின் கேட்கலாம், அவங்க செஞ்ச விஷயத்தை வந்து டிஸ்கஷன் பண்ணலாம், ரெசல்யூஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அப்புறம் நோ கான்ஃபிடென்ஸ் ஓட் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து செயல்படுத்தி அந்த எக்ஸிக்யூஷன், அதாவது தலைமையில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கள வந்து பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கலாம். இந்த பார்லிமெண்ட் ஹாஸ் தி பவர் டு சேஞ்ச் தி பவுண்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஏதாவது ஒரு ஸ்டேட்டுடைய பவுண்டரிஸ் எல்லாம் திருத்தி அமைக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. Attorney General of India அப்படின்னா the Constitution Article 76 has provided for Office of the Attorney General for India. ஸோ Attorney General அப்படின்னு ஒருத்தங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது என்ன, எங்கே இருந்து நம்ம அதை கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ அதில் எங்கே இதை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 76 இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி. ஸோ இவருடைய பவர் என்ன அப்படின்னா அவர் ஒரு லா ஆஃபீஸர், ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ஸோ சட்டத்தினுடைய மிக பெரிய அதிகாரின்னு சொல்லலாம். ஸோ ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இஸ் தி ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பை த பிரசிடென்ட். ஸோ பெரிய பெரிய போஸ்டிங்ஸில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஹி மஸ்ட் பி அ பர்சன் ஹூ இஸ் குவாலிஃபைடு. ஸோ இப்போ ஒருத்தர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக வரணும் அப்படின்னா அவருக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ கட்டாயமாக அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு குவாலிஃபிகேஷனோடு இருந்தால் தான் அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக வந்து ஆக முடியும். இன் அதர் வேர்ட்ஸ் ஹி மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இன்னொரு வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா கட்டாயமாக அவர் வந்து இந்திய நாட்டை சார்ந்த ஒருத்தராக தான் இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கணும். அண்ட் ஹி மஸ்ட் ஹவ் பீன் அ ஜட்ஜ் ஆஃப் சம் ஹைகோர்ட் ஃபார் 5 years. ஏதாச்சும் ஒரு ஹைகோர்ட்டில் 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜாக வேலை செஞ்சுருக்கணும். அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக ஆக முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் 5 வருஷம் ஜட்ஜாக இருந்திருக்கணும். ஆர் அண்ட் அட்வொகேட் ஆஃப் சம் ஹைகோர்ட் ஃபார் 10 years. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் 10 வருஷம் அட்லீஸ்ட் அவர் அட்வொகேட்டாவது வேலை செஞ்சுருக்கணும். ஆர் எமினன்ட் ஜுரிஸ்ட் இன் தி ஒப்பீனியன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுடைய ஒப்பீனியனுக்கு அப்புறம் தான் இவரை வந்து அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஸோ 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லைனா ஹைகோர்ட்டில் 5 years ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லைனா ஹைகோர்ட்டில் 10 years அவர் அட்வொகேட்டாக இருந்திருந்தால் அவர் வந்து குவாலிஃபைடு பர்சன் ஃபார் தி அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா. ஹி ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ எவ்வளோ நாளைக்கு இவருக்கு அந்த பவர் இருக்கும், அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவை இவர் எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணால் இருக்க முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் எவ்வளோ நாளைக்கு இவரை வச்சுக்க முடியுமோ பிரசிடென்ட்டுடைய ப்ளஷரில் தான் இவரால் இருக்க முடியும். திஸ் மீன்ஸ் தட் ஹீ மே பி ரிமூவ்ட் பை த பிரசிடென்ட் அட் எனி டைம். அப்படின்னா என்ன, பிரசிடென்ட் இவரை எந்த நேரத்தில் வேணாலும் அவருடைய போஸ்டிங்லேருந்து எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி இருக்கிறவர் பிரசிடென்ட். ஹீ மே ஆல்சோ குவிட் ஹிஸ் ஆஃபீஸ் பை சப்மிட்டிங் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு த பிரசிடென்ட். ஸோ அவருக்கு அந்த ஜாப் பிடிக்கல. இப்போ ஒருத்தர் அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, அவருக்கு அந்த ஜாப் பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை விட்டு அவர் வெளியே வந்துடலாம். எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அவர் அந்த போஸ்டிங்லேருந்து வெளியே வந்துடலாம். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவருக்கு என்னெல்லாம் டியூட்டிஸ், என்னெல்லாம் கடமைகள் இருக்குது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் டு ஹிம் பை த பிரசிடென்ட். ஸோ இப்போ ஏதாவது ஒரு லீகல் சட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது, ஸோ சட்ட ஆலோசனை ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது ஒரு வேளை பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணியிருந்தா இதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தா அந்த சட்ட ஆலோசனையை வந்து இந்தியாவுடைய கவர்மெண்ட்டுக்கு அவர் கொடுக்கணும். அது அவருடைய ஒரு வேலை. To perform such other duties of the legal character that are assigned to him by the president. So president வேறு ஏதாவது லீகல் கேரக்டர்ஸ்க்கு உண்டான டியூட்டிஸ், அதாவது சட்டத்தை சார்ந்த ஏதாவது ஒரு டியூட்டிஸ் அவருக்கு கொடுத்துருந்தா அதை வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவுக்கு இருக்குது.
and discharge the functions conferred on him by the constitution or any other law. ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு என்னெல்லாம் அவருடைய கடமைகள் இருக்கோ அதெல்லாமே வந்து செஞ்சுட்டு வரணும். சட்டப்படியும் அவருடைய ஜாப் வந்து அவர் வந்து செய்யணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் அஃபிஷியல் டியூட்டிஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹாஸ் தி ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் டியூட்டிஸ் மட்டும் இல்லாமல், அதாவது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த அஃபிஷியல் டியூட்டிஸோ இல்லை பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய அஃபிஷியல் டியூட்டிஸோ அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ்னால், எந்த கோர்ட்டில் வந்தாலும் நம்மளோட இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே எத்தனை கோர்ட் இருக்கோ அத்தனை கோர்ட்லையும் எந்த கோர்ட்டில் வேணும்னாலும் இவர் ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இவருக்கு இருக்குது. ஃபர்தர் ஹீ ஹேஸ் தி ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் கூடும் இல்லையா, சட்ட சபையெல்லாம் கூடும் இல்லையா, அந்த மாதிரி கூடும்போது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 2 ஹவுஸ்லையுமே வந்து இவரால் பேச முடியும். இவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அந்த பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இவரால் பேச முடியும், பேசலாம். அண்ட் இவர் வந்து அதில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவர் ஒரு பார்ட்டாக இருக்கலாம், அதில் வந்து அவர் கலந்துக்கலாம். ஆர் தேர் ஜாயிண்ட் சிட்டிங் and any committee of the parliament of which he may be named a member. ஸோ ஏதாவது கமிட்டிஸ் அமைப்பாங்க இல்லையா. இப்போது இந்த போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ராஜ்யசபா லோக்சபா சொல்கிறோமா, இந்த 2 பார்லிமெண்ட்டுமே அவர் பேசலாம். அது கூடும்போது இவர் அந்த இடத்துல இருக்கலாம். இப்போ 2 ஹவுசஸும் ஒன்றா ஜாயின்ட் சிட்டிங்கில் இருக்குன்னாலும் அவர் அதில் வந்து அவருக்கு அதில் பெர்மிஷன் உண்டு பேசுகிறதுக்கோ இல்லை அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை கலந்துக்கிறதுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ கமிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, குழுக்கள் அமைக்கிறோம். இப்போது நேஷ்னல் பாலிசியோ இல்லை ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த மாதிரி எல்லாம் கமிட்டிஸ் எல்லாம் அமைக்கும் போது சப்போஸ் ஏதாவது ஒரு கமிட்டியில் இவர் ஒரு மெம்பராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் இவர் வந்து டேக் பார்ட் பண்ணலாம். பட் வித்தவுட் அ ரைட் டு ஓட். ஆனால் இவருக்கு ஓட்டு போடுற ரைட் கிடையாது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஓட்டு போடுற ரைட் வந்து இவருக்கு இல்லை. He enjoys all the privileges and immunities that are available to the member of parliament. ஸோ ஒரு எம்பிக்கு என்னெல்லாம் இம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த பெட்ரோலுக்கு, அவங்களுக்கு உண்டான சேல்ரிஸ், அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு உண்டான அந்த எல்லாத்துலேயுமே எல்லா விஷயமும் இந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கும் உண்டு. ஸோ ஒரு எம்பி, இங்கே மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா எம்பின்னு அர்த்தம். எம்பிக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இருக்கோ அது எல்லாமே இவருக்கும் உண்டு. Thanks for watching Sridevi's Zone.